எங்களுடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் தி இந்துவின் முன்னாள் ஆசிரியருமான திரு என். ராம். தமிழ்நாட்டின் தற்போதைய சுவாரஸ்யமான சூழல் மற்றும் இனி வரப்போகும் பாதை குறித்து மாநிலத்தின் அரசியல் மற்றும் சட்டமன்ற வரலாற்றில் நாம் அதிகம் பார்த்திராத ஒரு புதிய யதார்த்தம் குறித்து பேசுகிறார். உண்மையில் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது இது மாநிலத்திற்கு முற்றிலும் புதிய ஒன்றாகும். திரு ராம் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. ஐயா, நாம் எதிர்காலத்தை பற்றி பேசுவதற்கு முன்பாக ஒரு பெரிய பிம்பம் குறித்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். நாங்கள் பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் உங்களையும் சேர்த்து இந்த தேர்தலில் விஜய் அலையையும் அது ஏற்படுத்தப் போகும் இத்தகைய தேர்தல் முடிவுகளையும் கணிக்க தவறிவிட்டோம். பின்னோக்கி பார்க்கும்போது திமுகவின் பிரச்சார இயந்திரம் மற்றும் அவர்களின் ஆதரவு தளம் மிகவும் வலுவாக இருந்ததால் ஆட்சிக்கு எதிரான மனநிலையை அது மூடி மறைத்துவிட்டதா அல்லது விஜயின் தனிப்பட்ட செல்வாக்கு மட்டுமே இந்த வெற்றியை அவருக்கு பெற்றுத் தந்ததா? இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது திமுகவிற்கு எதிரான வாக்கா அல்லது விஜய்க்கான ஆதரவு வாக்கா? நாங்கள் அனைவரும், நானும் உட்பட, இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை என்பது உண்மைதான். தேர்தல் பிரச்சாரம் நடந்தபோது இளைஞர்கள், குழந்தைகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சந்தித்த பல மக்களிடையே விஜய்க்கு ஆதரவு பெருமளவில் இருந்தது குறித்த தகவல்கள் வந்தன. அத்தகைய தகவல்கள் வந்தன, ஆனால் இந்த கருத்துக்களையும் உள்ளீடுகளையும் துல்லியமாக கணக்கிட முடியவில்லை. மேலும் கருத்துக்கணிப்புகளை பார்த்தால் பெரிய நற்பெயர் இல்லாத 1 அல்லது 2 கணிப்புகள் மட்டுமே அதிமுக வெற்றி பெறும் என்று கூறின. ஆனால் மற்ற அனைத்து கருத்துக்கணிப்புகளும், ஏன் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் கூட, திமுகவே வெற்றி பெறும் என்று கூறின. இருப்பினும் சில கணிப்புகளில் விஜய் கணிசமான வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்திற்கு வருவார் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டனர். எனவே ஒரு சில கருத்துக்கணிப்புகள் பரபரப்பான முடிவுகளை தந்தன என்று நினைக்கிறேன். ஆனால் அவை அதிமுகவின் பலத்தை முற்றிலும் குறைத்து மதிப்பிட்டுவிட்டன, அதனால் சரியான முடிவை எட்டவில்லை. எனவே யாரும் இதை சரியாக கணிக்கவில்லை என்றுதான் நினைக்கிறேன். இருப்பினும் களத்தில் பல கருத்துக்கள் இருந்தன. எனவே எல்லோருடைய மனதின் ஆழத்திலும் இது ஒரு புதிய காரணி, இது எப்படி செயல்படும், என்ன விளைவை ஏற்படுத்தும் என்ற கேள்வி இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 1967 முதல் நடைமுறையில் உள்ள இந்த இருமுனை அரசியல் மாதிரியில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? காங்கிரஸ் கட்சி உட்பட எந்த அகில இந்திய கட்சியும் பிளவுக்கு பிறகு திமுக அல்லது அதிமுகவை எதிர்க்கும் வாய்ப்பை பெறவில்லை. எனவே யாரும் இதைச் சரியாக கணிக்கவில்லை, அதில் நானும் அடக்கம். நிச்சயமாக ஒருவேளை அந்த அலை இருந்திருக்கலாம், யாருமே அதை அளவிடவில்லை. மாநிலத்தின் வரலாற்றை கருத்தில் கொண்டால் இது மிகவும் கணிக்க முடியாத தேர்தல். ஆனால் இனிவரும் காலங்களில் தமிழகம் இதுவரை கண்டிராத ஒரு புதிய எண்ணிக்கையிலான சூழலில் நாம் இருக்கிறோம். உண்மையைச் சொல்லப்போனால் ஸ்டாலின் எங்களை அனுமதித்ததாக கூறி திமுகவின் கூட்டணி கட்சிகளே டிவிகே ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக சிலர் வாதிடுகின்றனர். விசிகவிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்தது. மாநிலத்தில் நிலையான அரசு அமையும் என்று நம்புகிறீர்களா அல்லது நிச்சயமற்ற காலம் வரப்போகிறதா என்று கருதுகிறீர்களா? தொடக்கத்தில் எந்த ஒரு நிச்சயமற்ற தன்மையோ அல்லது நிலையற்ற தன்மையோ இருப்பதாக நான் நினைக்கவில்லை, அதிமுக முகாம் தவிர. அது இப்போது இரண்டாக பிளவுபட்டுள்ளது. சட்டமன்ற தலைவர் யார், கொறடா யார் என்பதில் அவர்களுக்குள்ளேயே மோதல் உள்ளது. எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஒரு பெரிய குழுவினர் கூறி வருகின்றனர். ஆனால் டிவிகேவிடம் போதுமான வாக்குகள் இருப்பதால் இது பெரிய விஷயமல்ல. இப்போது யாரும் தேர்தல் விரும்பவில்லை. திமுக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிராக வாக்களிக்கலாம், அதிமுகவின் ஒரு பிரிவும் அவ்வாறே செய்யலாம். ஆனால் சி.வி.
சண்முகம் மற்றும் அவரது குழுவினர் நாங்கள் டிவிகே அரசுக்கு வாக்களிப்போம் என்று கூறுகிறார்கள். மேலும் அவர்களில் சிலர் அரசாங்கத்தில் சேர விரும்புவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அதற்கு விஜய் ஆம் அல்லது இல்லை என்று சொல்வதுதான் பொறுப்பு. அவர்களில் சிலர் நீங்கள் அனைவரும் ராஜினாமா செய்துவிட்டு எங்கள் சின்னத்தில் போட்டியிட்டு வாருங்கள் என்று விஜய் கூறியதாக தகவல்கள் வருகின்றன. இது எந்தளவு உண்மை என்று தெரியவில்லை, ஆனால் நிச்சயமற்ற தன்மை அதிமுகவில் மட்டுமே இருப்பதாக நான் கருதுகிறேன். பாருங்கள், அரசாங்கம் பெரும்பான்மை பெறுமா என்பது கேள்வியல்ல, எவ்வளவு பேர் அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பார்கள் என்பதுதான் கேள்வி. சரி சரி, விஜய்க்கு தெளிவான 5 ஆண்டுகால ஆட்சியை நீங்கள் பார்க்கிறீர்களா? தற்போது அவர் நிலைகுலையச் செய்துள்ள திமுக மற்றும் பிற அரசியல் சக்திகள் டிவிகே மற்றும் விஜய்க்கு தடையற்ற 5 ஆண்டு ஆட்சியை அனுமதிக்குமா? அவர் அனைவரையும் அரவணைத்து செல்வாரா அல்லது எதிர்க்கட்சிகளுக்கும் அரசுக்கும் இடையே கடுமையான மோதல் நிலவும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? மோதல்களை தவிர்க்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். அது விஜய் பின்பற்றும் கொள்கைகளையும் மிக முக்கியமாக அவருக்கும் டிவிகே க்கும் மத்திய அரசு மற்றும் பாஜகவுடனான உறவை பொறுத்தே அமையும். அது முக்கியமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பாஜக சட்டப்பேரவையில் ஓரங்கட்டப்பட்டதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள், ஆனால் மத்திய அரசு மிகவும் வலிமையானது, அவர்களால் பல விஷயங்களை செய்ய முடியும். விஜயின் நிலைப்பாட்டை பொறுத்தவரை அவர் மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளார், ஆனால் காங்கிரஸை இணைத்துக் கொண்டது பாஜகவின் பகையை உறுதி செய்கிறது. எனவே 5 இடங்களுக்காக அவர் மத்திய அரசிடமிருந்து தடைகளையும் அழுத்தங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், இதனால் அவர் பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். காங்கிரஸ் இந்த அணியில் இருக்கும் வரை அது உறுதி. மேலும் இது ஒரு கூட்டணி அரசாங்கமாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். காங்கிரஸ் தங்களின் ஆதரவு 5 இடங்களுக்கு மட்டுமே என்று நிபந்தனை விதித்துள்ளது. எம்எம்கே பிரிவு டிபிகே உடன் இணைந்தாலும் பிற்காலத்தில் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. உங்கள் அரசியல் பயணத்தில் பல தலைவர்களை பார்த்திருக்கிறீர்கள், விஜயை பற்றி உங்கள் கருத்து என்ன? முதல்வராக அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சூப்பர் ஸ்டாரிலிருந்து மாநிலத்தின் முதல்வராக அவர் மாறும்போது முக்கியமான சவால்கள் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முதலில் மக்களுடன் தொடர்பில் இருப்பது. பிரச்சாரத்தின் போது அவர் மக்கள் கூட்டத்தை தவிர மற்றவர்களுக்கு அணுக முடியாதவராகவே இருந்தார். அவர் மக்கள் கூட்டத்தின் முன் தோன்றுவார், அதற்கு அவர் மிகவும் பழகியிருந்தார். ஆனால் அவர் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவர், தனக்கு தெரியாத நபர்களை சந்திப்பது அவருக்கு ஒரு சவாலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இங்கே உள்ள ஊடகங்கள் மிகவும் சத்தமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருப்பதால் அவர்கள் அவரிடம் கேள்விகளை கேட்டு கூச்சலிடுவார்கள். அது ஒரு சவாலாக இருக்கும், அல்லது செய்தியாளர் சந்திப்பை நடத்துவது கூட சவால்தான். இதுவரை அவர் அதை தவிர்த்திருக்கிறார். அரசியலுக்கு புதியவராக இருக்கும்போது அதைச் செய்யலாம், ஆனால் பிரச்சாரகராக இருந்தபோது அதைச் செய்வது கடினமாக இருந்தது. எனவே அவர் ஒரு வித்தியாசமான பாணியை பின்பற்றினார், ஆனால் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், கலைஞர் அல்லது இபிஎஸ் போல மக்களுடன் தொடர்பில் இருப்பது. அதுதான் முதல் சவாலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரையும் நேரில் சென்று சந்தித்த அந்தச் செயல். அவர் இன்னும் டாக்டர் ராமதாஸை சந்திக்கவில்லை. அவர் அவருடைய மகனை சந்தித்தார். அவர் விரைவில் அதைச் செய்வார் என்று நான் நினைக்கிறேன். அவர் தன்னை கடுமையாக விமர்சிக்கும் சீமானையும் சந்தித்தார். அது ஒரு நல்ல தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன், அதற்கு உரிய மரியாதையும் கிடைத்தது. இது நல்ல ஒரு உணர்வை ஏற்படுத்தியது மற்றும் நல்ல பிம்பத்தையும் உருவாக்கியது என்று சொல்வேன். ஆனால் அது மட்டும் போதாது. இப்போது அவருடைய தனிப்பட்ட ஜோதிடர் ஓஎஸ்டி எனப்படும் சிறப்பு பணி அதிகாரியாக மாறியிருக்கிறார். டிவியில அது அப்படியே டிவியில தெரியுது. அது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. சரி. மேலும் சரி, நீங்கள் அந்த கருத்தை முன்வைக்கும்போது ஐயா, உங்களிடம் சுருக்கமாக ஒன்று கேட்கிறேன். ஒரு சாரார், எனக்கு தெரிந்தவரை திமுகவில் உள்ள ஒரு பிரிவினர், விஜய் முதல்வராக பதவியேற்க அனுமதிப்பது அவரை எம்ஜிஆர் போல வாழ்நாள் முதல்வராக்கி விடுமோ என்று அஞ்சியதாக கருதுகிறேன்.
எம்ஜிஆர் காலத்தை நீங்கள் அறிந்தவர். தமிழக அரசியலை நீங்கள் அதிகம் பார்த்திருக்கிறீர்கள். விஜய் எனும் நிகழ்வு எம்ஜிஆர் நிகழ்வைப் போல வலிமையாக இருந்து வரப்போகும் 1 அல்லது 2 தசாப்தங்களுக்கு திராவிட அரசியலை மாற்றியமைக்குமா? அல்லது இது குறித்து நாம் மதிப்பீடு செய்ய காத்திருக்க வேண்டுமா? நாம் மதிப்பீடு செய்ய காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எம்ஜிஆர் ஒரு பெரிய நிகழ்வு. அவர் திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர். அவருக்கு நிறைய அனுபவம் இருந்தது. அவர் கடினமாக உழைத்தார். சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார். அண்ணா, கருணாநிதி போன்ற மற்ற திமுக தலைவர்களிடமிருந்து அவருக்கு நிறைய ஆதரவு இருந்தது. அவர் அவர்களின் சகாவாகவும் தோழராகவும் இருந்தார். எம்ஜிஆர் அந்த வகையில் வேறுபட்டவர். ஆனால் விஜய், எம்ஜிஆர் உண்மையில் யாராலும் வெல்ல முடியாதவராக இருந்தார். ஐயா, உங்களிடம் எனது கடைசி கேள்வி. உதயநிதி ஸ்டாலின் தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். திமுக ஸ்டாலின் காலத்தை தாண்டிவிட்டதாக நம்புகிறீர்களா அல்லது இது தற்காலிக ஏற்பாடு என்று நினைக்கிறீர்களா? வரும் நாட்களில் திமுகவின் முக்கிய முகமாக ஸ்டாலின் நீடிக்கிறார். விஜயை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் கட்சியை மீண்டும் அதிகாரத்திற்கு இட்டுச் செல்ல வேண்டியது அவர்தான். ஆம், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நிச்சயம் அரசியலிலிருந்து ஓய்வு பெறவில்லை என்று நினைக்கிறேன். அவர் மிகவும் சுறுசுறுப்பாகவே இருக்கிறார். அதிமுக போலன்றி திமுகவில் கருத்து வேறுபாடுகள் இல்லை என்பதை கவனியுங்கள். இந்த தோல்விக்கு பிறகும் திமுக அப்படியே உறுதியாகவும் வலிமையாகவும் இருக்கிறது. யாரும் அதை சவாலுக்கு உட்படுத்தவில்லை. எனவே அவர்தான் தலைவர் என்பது தெளிவாகிறது. அவர் தோல்வியடைந்தாலும் அது ஒரு வகையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் சங்கடமான வேலையிலிருந்தோ அல்லது சட்டசபைக்கு செல்லும் வேலையிலிருந்தோ அவரை விடுவித்துள்ளது. அந்த வகையில் அவர் அதிலிருந்து விடுபட்டுள்ளார் என்று நினைக்கிறேன். ஆனால் திடீரென நான் அதை கவனிக்கிறேன். கட்சி அலுவலகத்திலோ அல்லது வேறு இடத்திலோ நாமும் தினமும் கவனிக்கிறோம். திமுகவின் தலைவராக அவரே நீடிக்கிறார். அதில் சந்தேகமே இல்லை. அவர் வாரிசு அல்லது அது தொடர்பான எந்த குறிப்பையும் இதுவரை வெளியிடவில்லை. அதிகார மாற்றம் மற்றும் அது தொடர்பான விஷயங்கள். தேசிய எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி முற்றிலும் சிதைந்துவிட்டது. டிஎம்ஜி தோல்வியடைந்துள்ளது. திமுகவும் தோல்வியடைந்துள்ளது. இந்த தேர்தல் சுற்றால் தேசிய எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளும் பின்விளைவுகளும் மிகப்பெரியவை. ஆம், அது உண்மைதான். இந்த தேர்தல் சுற்றுக்கு அது மிகப்பெரியது. அந்த விரிசல்களை அவர்களால் சரிசெய்து மீண்டும் ஒன்றிணைய முடியுமா என்று பார்க்க வேண்டும். ஏனெனில் எஸ்பி, ஆர்ஜேடி, திமுக போன்றவை உள்ளன. அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதையும் தேசிய அளவில் டிவிகே தன்னை எப்படி நிலைநிறுத்திக் கொள்ளப் போகிறது என்பதையும் பார்ப்போம். சரி, அவர்கள் முற்றிலும் தனித்துச் செயல்படுவார்களா அல்லது இந்தியா கூட்டணியின் ஒரு பகுதியாக இருப்பார்களா? யாருக்கு தெரியும்? சரி, அவருக்கு வாழ்த்துக்களை மட்டுமே சொல்ல முடியும். திரு. ராம், எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி. மிகவும் சுவாரஸ்யமான காலம். நீங்கள் சரியாக சொன்னது போல அரசியலில் 24 மணி நேரம் என்பது நீண்ட காலம். 5 ஆண்டுகள் என்பது ஒரு யுகம். தமிழகத்திலும் தேசிய எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையிலும் இனிவரும் காலங்களில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி. நன்றி. மிக்க நன்றி.